ஏன்டா அந்த மாடி கேரக்டர்லாம் வச்சுட்டு ஏன் செத்த எடுக்கிறீங்க? ஒரு தமிழ் பிளேயரா ரீஜன்ல ஸ்டே பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ரீஜன் லாபில உங்களுக்கு அந்த மாடு ஸ்கில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல அந்த மாடு ஸ்கில்ல போட்டு நம்மள பயங்கர டிப்ரெஷனுக்கு ஆளாக்கிடுவாங்க. இந்த ஒரு இடத்துல ஒரு தரமான 1v3 பண்ணுவோம். ஒரு டீமுக்கு 3-4 பேர் அந்த மாடு ஸ்கில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி மாடு ஸ்கில்ல பார்த்தா நம்ம மைண்ட் அப்செட் ஆகி போயிருது, நம்ம கையும் வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. டிப்ரெஷன் ஆயிட்டா கேம் பிளே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றேன். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போய் அவனுக்கு என்னடா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு நோ தப்பா இருக்கடான்றானுங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தப்பா இருக்குது சொல்றதுக்கு இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கா போகுது. சரி வாங்க மேட்ச் உள்ள போயிரலாம். சில பேருக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம 5k அடிக்க என்ன ஒரு 2k சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. நம்ம சீக்கிரம் 5k அடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த சீசன் நமக்கு ஒரு டார்கெட்டுமே இருக்கு. இந்த சீசன் ரெண்டாவதுக்குள்ள 10k ஃபேமிலி அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அது என் கையில இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சங்கட்டப்படாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டு போயிருங்க. நம்மளுக்கு லாஸ்ட் வந்துருச்சு, நேட் அமைச்சு எடுப்போம். நேட் அமைச்சு எடுத்துட்டு இருந்தா டப்புன்னு பார்த்தா எங்கிட்ட இருந்து வரவே தெரியாது, மாத்தி மாத்தி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம தரமான ஜோன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் வந்து மூவிங் ஜோன்லயும் போயிட்டு நம்மள தூக்கி விட்டுருவாரு. கீழே பார்த்தா நம்ம வாழை ப்ரோ டே 3 பேரை நீ சேர்ந்து டின்னு கட்டுறானுங்கடா, வாங்கடா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனா எங்க இருந்தா போறன்னு தெரியல. நம்ம மையி ப்ரோ எகிரி குதிச்சு அங்க இருக்க பாகுபலி மாதிரி அங்க இருந்து 2 பேரும் அடிச்சு தரமானது ஒரு மேட்ச் பூயாம எடுத்து வந்துருவாரு. மறக்காம பூயா பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்கப்பா, இல்லனா நான் கோச்சுப்பேன். சோ பாய் கைஸ், அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம்.